ஹாய் வணக்கம், நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்றைக்கி ரொம்ப சுலபமான சாக்லேட், அதாவது பிஸ்கட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது நட்ஸு, வெறும் நட்ஸ் மட்டும்தான். இதில் நான் 2 வகையான நட்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று பாதாமும், ஒன்று காய்ச்சின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் அவனில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு முறுவலுக்கு வரும். ஸோ ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம். அப்படி அவன் வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாதாரண நான்ஸ்டிக் பேனில் போட்டு அப்படி கொஞ்சம் லைட் ஹீட்டில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுவும் நமக்கு தேவையான அடுத்து சாக்லேட். இந்த சாக்லேட் பேர்லிஸ், இது ஸ்பெஷல் சாக்லேட்டு, அதாவது மில்க் கம்பவுண்ட் உள்ள சாக்லேட்டு. இந்த சாக்லேட் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு பேப்பர் கப்ஸ், இதில் தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு இது ரொம்ப நேரமே ஆகாது. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இந்த பிஸ்கெட் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, நம்ம செய்யலாம். மூலில் நம்ம இந்த சாக்லேட் போட்டு டபுள் பாயில் பண்ண போகிறோம். அப்படின்னா கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு, தண்ணி கொதிக்க வச்சுட்டு, இதை எடுத்து அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி மேலே வச்சா ஸோ இது மெல்ட் ஆயிரும். அவ்வளோதான், எடுத்துகிட்டு நம்ம பிஸ்கெட் செய்ய வேண்டியது தான். ஓகே, ஸோ நான் இதை போய் டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிப்போம். இது நட்ஸு, அந்த நட்ஸ்லாம் எடுத்து நான்ஸ்டிக் பேன்லேயே போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம். அப்படி இல்லைன்னா அவனில் வைக்கலாம். சாரி, இந்த மாதிரி கப்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம நட்ஸ்லாம். அதே மாதிரி டபுள் பாயில் பண்ணின நம்மளோட பேரலிஸ் சாக்லேட்டு. ஸோ இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவும் சாக்லேட் ஜாஸ்தியாக போயிடக்கூடாது, இல்லை நட்ஸ் ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு அந்த நட்ஸ்லாம் நல்லா உடையாமல் அழகாக கிளறி வச்சுக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த பேப்பர் கப்ஸில் நீங்கள் கொஞ்சம் அழகாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக போட்டாலும் சரி தான், இல்லை ஃபுல்லாகவும் போடலாம். ஸோ நான் கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா நட்ஸ் நிறையா ரிச்சாக இருக்கிறதுனால சாப்பிட்டு முடிக்க முடியாது சில நேரத்தில் ஒரு கப் அதனால் கொஞ்சமாக போடுறேன். இந்த பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை அவனில் 5 நிமிஷம் 100 செல்சியஸில் 5 நிமிஷம் வச்சு எடுத்து ஆற வச்சிடணும். ஸோ நம்ம 2 தட்டு ரெடி பண்ணோம். 2 தட்டையும் அவனில் வச்சு எடுத்துருவோம். சரி, ஆற வச்சாச்சு பாருங்கள். நீங்கள் ஃபேன் கடியில் வைக்கலாம். கொஞ்சம் எப்படியும் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸு, அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு ஷேப்க்கு வந்துடும். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ட்ரை ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கை வச்சு பாருங்கள். அந்த சாக்லேட் உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் அது அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது ட்ரை ஆகிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் வரும் தனியாக. இதுதான் மாயாவின் பயணத்தில் கண்டுபிடிச்ச பட்ஜெட் ஃபெரரோ ரோஷர். ஸோ இந்த தீபாவளிக்கு மறக்காமல் செஞ்சுருங்க. ஓகே, நமக்கு சிம்பிளான பிஸ்கெட்டு, அதாவது நட்ஸில் செஞ்ச பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி ட்ராயாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு முதல்ல எடுத்து காட்டியாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுவா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம். என்கிட்ட இதாக இருந்துச்சு, அதனால அதை போட்டேன். சிம்பிளி சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தீபாவளிக்கு லாஸ்ட் மினிட்ல கூட இந்த பிஸ்கட் செஞ்சிடலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. பிஸ்கட்லாம் முடிஞ்சு போச்சு, விருந்தெல்லாம் வரக்காட்டியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி நிமிஷம் கூட இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். பாய்.